அன்பிற்குரியவர்களே, ஈமான் என்றால் என்ன? இந்த மாணவர்களிடத்தில் திருச்சியில பரீட்சை கேட்கும் போது சொன்னாங்க, ஈமான் என்னன்னு கேட்க அவர்கள் எழுதினார்கள், காட்டில் பல வகையான மான்கள் வாழ்கிறது, கவரிமான், புள்ளிமான், அந்தமான், இந்தமான் எழுதிட்டு, ஈமான் என்பது ஒரு வகையான மான், அதிகமாக ஈக்கள் மொய்த்து கொண்டே இருப்பதால் அந்த மானுக்கு ஈமான் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்குன்னு ஒருத்தர் எழுதினான். இப்ப ஈமான் என்னன்றே சொல்லிக் கொடுக்காம நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா கடமைகளுக்கும் ஈமானைத்தான் ஷர்த்தாக்கி இருக்கிறார் இல்லையா? தொழுகை ஈமான் இல்லாமல் கூடாது, நோன்பு ஈமான் இல்லாமல் கூடாது, கொடுக்கிறார், வல்லலாக இருக்கிறார், ஈமான் இல்லை என்றால் பவர் இல்லை, ஹஜ் ஈமான் இல்லை என்றால் கூடாது. அப்ப ஈமான் என்றால் என்ன? கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் ரொம்ப அழகாக விளக்குவார்கள், ஈமானை பற்றியும் ஈமானின் பவரை பற்றியும். ஈமான் என்பது வைரம் மாதிரி. ஒரு அரசரிடத்திலே வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம் எல்லாம் இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தங்கப்பெட்டி செஞ்சாராம். வைரத்தை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தங்கத்திலே பெட்டி. தங்கப்பெட்டி எவனாலும் அடிச்சுட்டு போயிட்டா அதை பாதுகாக்கிறதுக்கு வெள்ளியிலேயே பெட்டி செஞ்சாரு. அதுக்குள்ள தங்கப்பெட்டியை வச்சாச்சு. இந்த வெள்ளி பெட்டியை எவனா திருடிட்டா அதை பாதுகாக்க செம்பு பெட்டி செஞ்சாரு. அவருக்கு மனசுக்குள்ள ஐயம், ஏன்னா நம்மால இரும்பு பெட்டியுமே விட மாட்டான். இந்த செம்பு பெட்டியை பாதுகாக்க மண்ணை போட்டு மூடிட்டார், மண்குப்பாவை எழுப்பினார். இப்ப திருடன் மண்குப்பாவை உடைத்தால் அவனுக்கு செம்பு பெட்டி கிடைத்துவிடும், அதை திறந்தால் வெள்ளி பெட்டி கிடைத்துவிடும், அதை திறந்தால் தங்கப்பெட்டி கிடைத்துவிடும், அதை திறந்தால் வைரங்கள், பொக்கிஷங்கள் கிடைத்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானை வைரமாக ஆக்கி ஈமானை பாதுகாக்கிற தங்கப்பெட்டியாக பர்லுகளை ஏற்படுத்தி இருக்கிறான், பராயில்கள். அதை பாதுகாக்கிற வெள்ளி பெட்டியாக அல்லாஹ் வாஜிபுகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அதை பாதுகாக்கிற செம்பு பெட்டியாக அல்லாஹ் சுன்னத்துக்களை ஏற்படுத்தி இருக்கிறான். அதை பாதுகாக்கிற மண்குப்பாவாக அல்லாஹ் முஸ்தஹப்புகளை ஏற்படுத்தி திருடனாக இபிலீஸை உலாவர செய்திருக்கிறான். இப்ப நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம், முஸ்தஹப்புகளை நாம் செய்யவில்லையா? இபிலீஸ் மண்குப்பாவை உடைத்து விட்டான் என்று பொருள். சுன்னத்துக்களையே நிறைவேற்றவில்லையா? செம்பு பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. வாஜிபுகளை நிறைவேற்றவில்லையா? வெள்ளி பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற பர்லுகளையே நிறைவேற்றவில்லையா? தங்கப்பெட்டியும் திறக்கப்பட்டு விட்டது. பிறகு ஈமான் என்ற வைரம் எங்கே இருக்க போகிறது என்று கேட்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். வைரம் போன்ற இந்த ஈமானை சஹாபாக்கள் எந்த அளவிற்கு காத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள், இன்றைக்கு ஈமான் குறித்த எந்த அக்கறையும் இல்லாமல் இந்த சமூகம் சாதாரணமாக பேசுகிறது இல்லையா? ஈமான வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ பொருள் மாதிரி நினைக்கிறது இந்த சமூகம். ஈமானின் பவர் என்ன தெரியுமா? ஒரு வரலாறை நான் நினைவூட்டுவேன். ரிபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா, உலமாக்கள் எல்லாம் அவர்களின் வரலாறை மீண்டும் 4 முறை படிக்க வேண்டும் என்று நான் பணிவோடு சொல்லுவேன். ரிபீ இப்னு ஆமிர் யார் தெரியுமா? அவர் கழுதையிலே போனால் கீழே விழுந்து விடக்கூடாது என்று ஆடிக்கொண்டே செல்வாராம். அவ்வளவு பெரிய புல்தடிக்கு பயில்வான், ரொம்ப ஒல்லி. கழுதையில போனா கூட ஆடுவார். ரோம் நாட்டை எதிர்ப்பதற்காக உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சியின் காலத்தில் 30,000 பேர்கள் கொண்ட படை, அந்த படையின் தலைவர் ரிபீ இப்னு ஆமிர். புல்தடிக்கு பயில்வான், படையின் தலைவர். 30,000 பேரையும் ரோமின் எல்லையிலே நிறுத்திவிட்டு அரசனிடத்திலே பேசுவதற்கு தனியாக செல்லுகிறார் கழுதையிலே. அன்றைய ரோம் என்பது இன்றைய அமெரிக்கா மாதிரி. ரோம் நாட்டு மன்னனை சந்திப்பதாக இருந்தால் 3 மைல்கள் கம்பளத்திலே நடந்து போய் சிப்பாய்கள் வரிசையாக நிற்க அதை கடந்து மன்னனை சந்திக்க வேண்டும். தனியால் போறாரு, நான் மன்னனை சந்திக்க வேண்டும். தூரத்திலிருந்து பார்த்த மன்னன் விட்டு விடுங்கள், ஆனா இறங்கியெல்லாம் போக மாட்டேன், கழுதையில தான் போவேன். கீழே இறங்கி நட அதெல்லாம் முடியாது, நான் கழுதையில தான் போவேன். ஆடி ஆடி போறாரு. மன்னன் சிரிக்கிறார். அவருடைய ஈமானின் வலு எவ்வளவு தெரியுமா? அவர் கொண்டு போன கழுதையை மன்னன் சாய்ந்திருக்கிற தலகாணியில கட்டினாராம். மன்னன் சாய்ந்திருக்கிற தலகாணியில கட்டிட்டு அஸ்லிம் தஸ்லம்,
நீ இஸ்லாம் பண்ண நல்லா இருப்ப, இல்லாட்டி நடக்கிறதே வேற. யாரு? புல்தடிக்கு பயில்வான் மன்னனை பார்த்து எவ்வளவு ஈமானின் வலு இருந்திருக்க வேண்டும் இல்லையா? இப்படிப்பட்ட இஸ்லாமியன் இருந்தா மோடி அல்ல, மோடி என்னைக்கு பேடியா இருப்பார். இன்னைக்கு இத்தனை கோடி மக்கள் இருந்தும் கூட வலு இல்லை, ஈமான் பலம் இல்லை, பலகீனம். அல்லாஹு அக்பர். அஸ்லிம் தஸ்லாம், இஸ்லாம் மாதிரி நீ சலாமத்தா இருப்ப, இல்லாட்டி நடக்கிறதே வேற. மன்னன் சிரிக்கிறான். நீ எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டார் மன்னர். போர்க்களத்திலே கூட பொய் சொல்லாதவர்கள் சகாபாக்கள். நாங்க 30,000 பேர் வந்திருக்கிறோம். மன்னன் விழுந்து விழுந்து சிரிச்சானா, மால் அல்லாஹிக்கா, விழுந்து விழுந்து சிரிச்சான். சிரிச்சிரு சொன்னா, என் படைகள் மட்டும் 30,000 அல்ல, 3 லட்சம் உண்டு. என்னுடைய படைகள் 3 லட்சம், 30,000 பேர்த்தையும் ஜூஸ் போட்டுருவாங்க, புளிஞ்சிருவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிற என்று மன்னன் சிரித்து விட்டு அமருகிற போது தனியாக வந்த ரிபீ இப்னு ஆமிர் அவர் மட்டும் சிரிச்சாராம், விழுந்து விழுந்து சிரிச்சாராம். என்னையா நீ சிரிச்சுட்டு இருக்கிறீங்க விழுந்து விழுந்து? மன்னனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரிபீ இப்னு ஆமிர், மன்னரே, உங்கள் படை 3 லட்சம் பேர்களும் வீட்டிலிருந்து வருகிற போது பொண்டாட்டியை பார்த்து அம்மாவை பார்த்து போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்த படைகள், போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்தவங்க. நாங்க 30,000 பேரும் புறப்படுகிற போது திரும்ப வரமாட்டோம், ஈமானை விதைக்க புறப்பட்டவர்கள் என்று சொல்லி வந்தவர்கள். நடந்தது போர் 19 நாட்கள், 30,000 பேர்களை 3 லட்சம் பேர் சமாளிக்க முடியவில்லை. தோற்றது ரோம், தோற்றது ரோம். இப்ப நீங்க யோசிக்க வேண்டும், ஈமானின் பலம் என்ன?